ஓம் நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீவாரி சேவா புக்கிங் நேற்று ஓப்பன் ஆனது பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷனோடு சேர்த்து டிடிடிலேருந்து வந்திருக்கிற புது புக்கிங் பற்றின அப்டேட்டும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்ரீவாரி சேவா புக்கிங் நேற்று மத்தியானம் 3 மணி போல் ஓப்பன் பண்ணதில் திருமலாக்கு செப்டம்பர் 22ஆம் தேதியிலேருந்து பிரம்மோற்சவம் டேஸ்க்கு ஓப்பன் பண்ணலை. கோட்டா 18 வயசுலேருந்து 50 வயசில் இருக்கிறீங்க, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், திருமலாவில் பிரம்மோற்சவம் டைம் அப்போது சேவா செய்யணும்னு விருப்பப்பட்டால் வர்ற 29ஆம் தேதி காலையில் 10 மணி போல் அந்த நாட்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து சேவை செய்யலாம். கீழ் திருப்பதிக்கு ஆஸ் யூஷுவல் எல்லா செவ்வாய்க்கிழமைகளுக்கும் வெள்ளிக்கிழமைகளுக்கும் ஸ்லாட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நவநீத சேவா கூட புதன்கிழமை ஸ்லாட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி செவ்வாய் வியாழன் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபியூ மினிட்ஸ்லேயே தீந்துருச்சு. பறக்காமணி சேவா புக் பண்ணவங்க ஒரு சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு தடவை போய் நம்ம சேவா செய்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் சேவா செய்கிறதுக்கு 90 நாட்கள் நம்ம வெயிட் பண்ணணும், அப்போ தான் புக் ஆகும். ஆனால் 90 நாட்களுக்கு மேலேயே ஆயிடுச்சு. புக்கிங் அப்போ பாப்பப் வந்தது 90 டேஸ் கேப்பில் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா, ஜென்ரலாக நாம் சேவா செய்து முடிச்சிட்டோம் அப்படின்னா புக்கிங் ஹிஸ்ட்ரியில் அந்த சேவா டீட்டெயில்ஸ் இருக்காது. ஆனால் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஸ்ரீவாரி சேவா புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் கேன்சல் ஆப்ஷன் இருக்கா அப்படின்ட்டு. ஒரு சிலருக்கு இருக்குது, சேவா செய்து முடிச்சிருந்தாலும் கேன்சல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கேன்சல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா புக்கிங் ப்ரொசீட் ஆகுது. அப்படி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பறக்காமணி சேவா யாராச்சும் கேன்சல் பண்ணால் அப்டேட் ஆகும். அந்த மாதிரி கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சீனியர் சேவாக்கில் கூட என்ன சேஞ்சஸ் அப்படின்னா 15 நாள் சேவா தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 30 நாள் சேவா 90 நாட்கள் சேவா ஓப்பன் பண்ணல. நீங்கள் சேவா புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட டிக்கெட்லேயே எப்போ ரிப்போர்ட்டிங் டைம்னு போட்டிருப்பாங்க. அதன்படி போய் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து சேவா செய்யுங்க. ஹாப்பி சேவா. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் வாலண்டரி சேவாவில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நேற்று மத்தியானம் 1 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கீழ் திருப்பதியில் கொடுத்த டோக்கன் நைட்டு 12 மணிக்கு தான் தீர்ந்தது. 9:30 மணி போல் ஸ்டேட்டஸ் செக் பண்ண அவைலபிளாக இருந்தது. அகைன் மார்னிங் செக் பண்ணுறப்போ நைட்டு ஒரு 12 மணிக்கு தீர்ந்துருந்தது. ஹெவி க்ரௌடு மாதிரி இல்லை. நார்மலாக திருப்பதிக்குன்னு ஒரு க்ரௌடு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் டோக்கன் வாங்கிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு நேற்று 18 மணி நேரம் மாறுதா சொன்னாங்க. 300 ரூபா தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். இப்போ டிடிடிலேருந்து வந்திருக்கிற புக்கிங் பற்றின புது அப்டேட் பார்க்கலாம். வரலட்சுமி விரதம் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. அதை பற்றின அப்டேட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரலட்சுமி விரதம் திருச்சானூர் பத்மாவதி அம்மவாரி கோயிலில் விசேஷமாக கொண்டாடுவாங்க. ஆன்லைன்லேயே நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். 2 விதமாக டிக்கெட் கொடுக்குறாங்க. ஒன்று ஃபிசிக்கலாக நம்ம சேவாவும் அட்டன் பண்ணி நேரில் தாயார் தர்ஷனமும் பார்த்துட்டு வரலாம். இன்னொன்று ஆன்லைன் வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் மாதிரி சேவாவை நம்ம டிவியில் வீட்டிலே இருந்து பார்த்துக்கணும். தரிசனம் பார்க்குறதுக்கு 90 நாட்கள் டைம் கொடுப்பாங்க. அந்த டிக்கெட்டை காமிச்சு சுபதம் என்று வெளியே போய் தாயாரை தரிசனம் செய்துட்டு வரலாம். இதோட புக்கிங் வர்ற 31ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. லாகின் செய்துக்கோங்க. 9:58 போல் 10 மணிக்கு கிளிக் பண்ணுறப்போ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். நீங்கள் லேட்டஸ்ட் அப்டேட்டு கீழே இருக்கிற லிங்க்கு கிளிக் பண்ணி புக்கிங் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. டிக்கெட் சார்ஜ் 500 ரூபான்னு நினைக்கிறேன். பிரசாதம், லட்டு, ப்ளவுஸ் பீட், உத்தரியம் கொடுப்பாங்க. வடை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க, இப்போ என்னன்னு தெரியல. ஜென்ரலாக திருச்சானூரில் வடை கொடுக்குறாங்க. அது எப்போ கொடுக்குறாங்கன்னா காலையில் ஒரு 8 மணி போல் நீங்கள் திருச்சானூர் தாயார் கோயிலில் இருக்கீங்கன்னா கவுண்டரில் போய் கேட்டு பாருங்கள். ஒரு சில ஆர்ஜித சேவாக்கு இன்க்ளூடட் பிரசாதமாக வடை கொடுப்பாங்க. நம்ம கவுண்டரில் கூட பே பண்ணி வாங்கிக்கலாம். எப்படி நம்ம திருமலாவில் வடை பிரசாதம் வாங்குகிறோமோ காலையில் டைமில், அதே மாதிரி திருச்சானூர்லேயும் வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நெய்யில் பொரிச்ச மாதிரி இருக்கும். 30 ரூபா தான் வடை. நீங்கள் காலையில் டைமில் போகிறீங்க அப்படின்னா கவுண்டரில் கேட்டு பாருங்கள், இருந்தால் கொடுப்பாங்க. சில ஆர்ஜித சேவாஸுக்கு பிரசாதமாகவும் வடை கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதுக்கும் கொடுப்பாங்க. வரலட்சுமி விரதத்துக்கு 500 ரூபா டிக்கெட். நீங்கள் 2 விதமாக டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. நேரில் போய் அட்டன் பண்ணுற மாதிரி புக் பண்ணணும் அப்படின்னா 180 போல் தான் கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஆன் டைமில் புக் பண்ணிக்கோங்க. 8ஆம் தேதி காலையில் 10 to 12 ஆஸ்தான மண்டபம்னு இருக்கும் கோயில்கிட்டேயே. அங்கே ரொம்ப அழகாக கிராண்டாக டெக்கரேட் பண்ணி வரலட்சுமி விரத பூஜை செய்வாங்க.
சங்கல்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி விஸ்வக்ஷேன ஆராதனா, புண்ணியாவச்சனம், சஹசிரநாமம், கலச குங்குமார்ச்சனா, விரத வசிஷ்டம், மங்கள ஆரத்தியோட முடிப்பாங்க. 2 hours நடக்கும் ஆஸ்தான மண்டபத்தில். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நேரில் போகலனாலும் எஸ்சிபிசி சேனலில் லைவாக டெலகாஸ்ட் பண்ணுவாங்க. 8ஆம் தேதி பார்க்கலாம். சேவா முடித்ததுக்கப்புறம் தாயார் தரிசனம் சுபதம் என்ட்ரி வழியாக போகிறதுக்கு அனுமதிப்பாங்க. தாயாரை பார்த்துட்டு வந்துடலாம். இது ஃபிசிக்கல் தர்ஷனுக்கு உண்டானது. அதாவது 150 கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இது ஒரு டைப் ஆஃப் தர்ஷன். 150 டிக்கெட்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஆன்லைனில். இதுக்கு அப்படியே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் 8ஆம் தேதி திருச்சானூரில் நேரில் போய் வரலட்சுமி விரதம் அட்டன் பண்ணிவிட்டு தாயார் தரிசனம் பார்த்துட்டு வரணும் அப்படின்னா. இன்னொன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஆன்லைன் வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் சேவா கிளிக் பண்ணிவிட்டு அதன் மூலமாக புக் பண்ணால் காஸ்டெல்லாம் அதே தான். ஆனால் சேவாவை நம்ம வீட்டிலே இருந்து பார்த்துட்டு 90 நாட்களுக்குள்ளார எப்போ நம்ம திருச்சானூருக்கு போகிறோமோ அப்போ அந்த டிக்கெட்டை காமிச்சு சுபதம் என்ட்ரி வழியாக போய் தாயார் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். காஸ்ட்டு 2க்கும் சேம் தான். பிரசாதம் 2க்கும் சேம் தான். ஃபிசிக்கல் தர்ஷன் லிங்க்கு கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நேரில் போய் சேவா அட்டன் பண்ணலாம். வர்ச்சுவல் சேவா கிளிக் பண்ணுறீங்கன்னா சேவாவை நம்ம வீட்லேயே இருந்து மொபைல்லையோ இல்லை டிவிலையோ எஸ்சிபிசி சேனல் யூடியூப்லேயோ பார்த்துக்கலாம். தரிசனம் முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம பிரசாதம் கவுண்டரில் போய் 2 விதமாக நீங்கள் எந்த டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் பிரசாதம் இது தான். உத்தரியம், ப்ளவுஸ் பீட், லட்டு, வடை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. பட் உத்தரியம், ப்ளவுஸ் பீட், லட்டு கொடுப்பாங்க. லட்டு கவுண்டரில் ஆன்லைன் க்யூன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அங்கே போய் நீங்கள் பிரசாதம் வாங்கிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வர்ச்சுவல் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா கூட எப்போ தாயார் தரிசனம் போகிறீங்களோ ஃபஸ்ட்டு போய் தாயார் தரிசனம் பார்த்துருங்க 90 நாட்களுக்குள்ளார. அடுத்து நீங்கள் லட்டு கவுண்டரில் போய் ஆன்லைன் டிக்கெட்டுன்னு காமிச்சிங்கன்னா லட்டு பிரசாதம் வாங்கிக்கலாம். வரலட்சுமி விரதம் டிக்கெட் 150 போல் தான் கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அது சீக்கிரமாக தீந்துடும். ஆன்லைன் கோட்டான்னு ஓப்பன் பண்ணுறாங்களா, அது கொஞ்சம் கோட்டா உங்களுக்கு நிறையாவே ஓப்பன் பண்ணுவாங்க. ஆன்லைன் வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் சேவாவில் அதன் மூலமாக நீங்கள் பொறுமையாகவே கூட புக் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ்டாக. வித்தியாசம்னா இதுதான். நீங்கள் ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணி புக் பண்ணுறீங்கன்னா சேவாவும் நேரில் பார்த்துட்டு தாயார் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். 150 கோட்டா போல் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த ஆன்லைன் வர்ச்சுவலுங்கிறது வீட்டில் இருந்து தான் நம்ம சேவா பார்க்கணும். நேரில் போகிறப்போ 90 நாட்களுக்குள்ளார தாயார் தரிசனம் பார்த்துக்கலாம். ஸோ புக் பண்ணிக்கோங்க. ஒரு லாகின்லேருந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்னா 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிற மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கே தெரியும் விசேஷமானது கூட வரலட்சுமி விரதம். நீங்கள் போனீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த வரலட்சுமி விரதம் 8ஆம் தேதி இருக்குன்னா ஜென்ரலாக அன்றைக்கு குங்குமார்ச்சனை, கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா மாதிரியான சேவாஸ் எல்லாம் கூட கேன்சல் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு புக்கிங் பற்றின அப்டேட் டிடிடி போர்ட்டலில் கொடுத்துருக்குறாங்க. இந்த புக்கிங்கோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ப்ரெஸ் ரிலீஸ்லேயும் கொடுப்பாங்க. எவ்வளோ டிக்கெட்டு, எவ்வளோ கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க, எப்போ போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க டிடிடியில், அது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரெஸ் ரிலீஸ்லேயும் கொடுப்பாங்க. வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு புக்கிங் பற்றின அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஒரு சிலர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டு இருந்தீங்க வரலட்சுமி விரதம் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நோட் பண்ணிக்கோங்க. வர்ற 31ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 2 விதமாக டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒன்று டைரக்ட் சேவா ப்ளஸ் தர்ஷன், இன்னொன்று ஆன்லைன் சேவா ப்ளஸ் தர்ஷன். அதனால தான் ஒரே டிக்கெட்டுக்கு 2 லிங்க்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த லிங்க்கு தேவையோ அதை கிளிக் பண்ணி அதற்குண்டான டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த டிக்கெட் புக் பண்ணணுங்கிறது கிடையாது. ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு. சங்கல்பம்லாம் செய்கிறப்போ ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட்டு, ஷர்ட் பனியன் கழட்ட சொல்லிடுவாங்க. லேடிஸ்க்கு சாரி, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. அக்காமடேஷன் நாம் தான் பார்த்துக்கணும். ஏன்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான அக்காமடேஷன் டிடிடியில் தொலப்பா கார்டன்ஸ் திருச்சானூரில் இருக்கிறது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அக்காமடேஷன் நம்ம பார்த்துக்கணும். ப்ரைவேட் லாட்ஜஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நான் போய் ஸ்டே பண்ணது கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். நம்பர் தேவைப்பட்டால் கூட கேளுங்க. நிறைய இருக்குது. நீங்கள் அங்கேயே கூட நேரில் போய் இன்ஸ்டண்ட்டாக கூட ரூம் எடுத்துக்கலாம் ப்ரைவேட் லாட்ஜஸில். இல்லைனாலும் கீழ்த்திருப்பதியில் ஸ்டே பண்ணிக்கோங்க. டே டைமில் தானே சேவா உங்களுக்கு. நீங்கள் திருப்பதியில் ஸ்டே பண்ணிவிட்டு ப்ரைவேட் ஹோட்டல்ஸில் வந்து சேவாவும் தாயார் தரிசனமும் பார்த்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து கீழ் திருப்பதியில் கொடுத்துட்ருக்கிற ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் கிடையாது. கீழ் திருப்பதியில் என்ன விதமான டோக்கன் கிடைக்கணும்னா ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கிடைக்கும்.
விஷ்ணுநிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில், திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் கிடைக்கும். இது மட்டும்தான் கீழ் திருப்பதியில் தரிசனம் பார்க்குறதுக்கு நாள் கொடுக்குற டோக்கன், வேறு எதுவும் கிடையாது. திருமலாவில் ஆஃப்லைனில் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கொடுக்குறாங்க, அது நாள் போய் வாங்கிக்கலாம். திருமலாவில் கொடுக்குறாங்க, அன்னமய பவன் கிட்டே இருக்குது. திருப்பதி ஏர்போர்ட்லேயும் கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம போர்டிங் பாஸ் எல்லாம் காமிச்சு 200 டிக்கெட்ஸ் போல் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு ஷோ பேசிஸில் கொடுக்குறாங்க. அது மாதிரி கூட வாங்கி விஐபி பிரேக் தர்ஷனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கலாம். அதை விட்டால் ஆஃப்லைன் லக்கி டிப் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்களே, அது ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா டைரக்ட் சர்வ தர்ஷனம் இருக்குது. டூரிசமில் கொடுத்துட்டு இருந்தது டிக்கெட்லாம் கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு அப்பப்போ கேட்குறீங்க. எந்த டூரிசம்லையும் இப்போ டிக்கெட் கொடுக்கறது கிடையாது. அந்த மாதிரி ஏதாவது வந்தால் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் டோக்கன் வாங்க போகிறீங்க, தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீவாரி சேவாவில் சொன்ன இன்ஃபர்மேஷன், குறிப்பாக வரலட்சுமி விரதம் பற்றின இன்ஃபர்மேஷன் மற்ற பக்தர்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.